எல்லாம் தங்களுக்கே என்று வாரி சுருட்டுகிற அவர்களால் செய்ய முடியாததை இன்றைக்கு எங்கள் தலைவர் செய்ததன் மூலம் வானத்தை விட விசாலமான ஒரு தலைவர் என்பதை அவர் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு ஆளுநர் மாளிகையே ஒரு அலங்கார மாளிகை மாதிரி என் கண்ணுக்கு தெரிந்தது. ஒரு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை காலம் தந்ததா என்பதை விட காலத்தை வென்ற தலைவன் விஜய் தந்தாரா என்று நானே கொஞ்சம் மலைத்து போனேன். திருமாவளவனுடைய பேச்சு நடவடிக்கை இதிலேயும் ஒரு குழப்பம் கொஞ்ச நாளாக நிலை வருவதை நான் பார்க்கிறேன். தாவேகாவுக்கு ஆதரவு தருவது என்று அவர் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு சித்திரஞ்சன் சாலைக்கு எதுக்கு போகணும்? திருமாவளவன் தயங்குவதற்கு என்ன காரணம்? அவர் தான் பகிரங்கமாகவே சொல்லிட்டார். நாஞ்சில் சம்பத்தினுடைய கேள்வி அல்ல, நாட்டு மக்களின் கேள்வி. நவீன தொழில்நுட்பம் அரங்கேற்றி இருக்கிற ஆச்சரியம் இது. இதை தாவேகா பயன்படுத்தி கொண்டதென்றால் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுகிற கட்சி தாவேகா. நீ உடன்பிறப்போடு கூட ஒட்ட முடியாதவன், நீ எப்படி உலகத்தோடு ஒட்டுவாய்? எதிர்கட்சியாக கொண்டு செல்வதற்கான தகுதி உதயநிதிக்கு இருக்கிறதா? ராவணன் கீழே விழுந்து கிடப்பான், கம்பன் அப்பொழுது பேசுவான். உனக்கு சரியான எதிர்கட்சி இல்லை, அதனால தான் உனக்கு வீழ்ச்சி வந்தது. அடுக்கு மீது அடாது ஈது என்ற அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லைன்னு கம்பன் பேசுவான். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இலக்கணம் உனக்கு இருக்கா? நீ சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கணக்கே நீ தூங்கி விழுகிறியே. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கிற தலைவனாக ஜோசப் விஜயும் இருப்பார் என்பதுதான் அரசியல். திமுக காணாமல் போகும். இப்போ தமிழ்நாடை தாண்டி ஆமாம், இந்தியா முழுவதும் தாவேகா இருக்கும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க போல. ஆமாம். அதாவது விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவை எல்லாம் 30 வயசுக்கு கீழே தான் நிறைய பேர் இருக்காங்க போல. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்காங்க போல. என்ன சார் சிறப்பு இந்த அமைச்சரவையில்? சாமானியர்களின் சகாப்தம்னார் அண்ணா. அதை நடைமுறைப்படுத்தி பார்ப்பதற்கு முன்னால் அண்ணாவை காலம் விழுங்கிவிட்டது. இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் தலைவர் விஜய். சொந்தமாக ஒரு வீடு இல்லாதவன், தனக்கென்று வருவாய் ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாதவன், அதை தாண்டி தன்னுடைய குழந்தையை அவன் கனவு காணுகிற பள்ளிக்கு அனுப்புவதற்கு கையில் காசு இல்லாதவன், காலம் காலமாக வறுமையின் மடியிலேயே வாழ்ந்து பழகியவன், அவனெல்லாம் இன்றைக்கு தமிழக அமைச்சரவையில் அரசாங்க காரில் அரசு பங்களாவில் போலீஸ் பாதுகாப்போடு இன்றைக்கு பவனி வந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர், கிள்ளியூர் தொகுதியில் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க அவர் போன பொழுது அவருக்கு முன்னும் பின்னும் 7-8 கார்கள் அணிவகுக்க அவர் சென்றார். 67க்கு பிறகு காங்கிரஸ் இன்றைக்கு மந்திரி சபையில் அங்கம் பெற்றிருக்கிறது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கென்று விக்கிரவாண்டி வி சாலையில் வானமதுரை எங்கள் தலைவன் முழங்கினான். அந்த முழக்கத்திற்கு இன்றைக்கு எங்கள் தலைவரே உயிர் தந்து காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில் சேர்த்தது மட்டுமல்ல, கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கொடியை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் எங்கள் தலைவர் பறக்க விட்டிருக்கிறார். 196 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் திமுகவுக்கு இருந்தது. காங்கிரஸ் இருந்து வெளியில் இருந்து ஆதரவு தந்தது. அப்பொழுது கூட கருணாநிதி அந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு உறுப்பினரை கூட மந்திரி சபையில் உட்கார வைப்பதற்கு மனமில்லை. எல்லாம் தங்களுக்கே என்று வாரி சுருட்டுகிற அவர்களால் செய்ய முடியாததை இன்றைக்கு எங்கள் தலைவர் செய்ததன் மூலம் வானத்தை விட விசாலமான ஒரு தலைவர் என்பதை அவர் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். ஓகே சார், உங்களுடைய இந்த அமைச்சரவையில் 4 பெண்கள், அதே மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்த 7 அமைச்சர். 7 பேர்னா நீங்கள் துணை பேரவைத் தலைவரையும் சேர்த்து 8 பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சமூக நீதியை காப்போம்னு சொன்ன திராவிட கழகங்களுக்கு மாற்றா வந்த தாவேகா இன்னைக்கு உண்மையிலே சமூக நீதியை நிலைநாட்டிய இல்லை, ஆண்டவனின் பேரால் ஆதிக்கத்தின் பேரால்
ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்றால் திராவிட இயக்கத்தினுடைய மூல நோக்கம். ஆனால் அதற்கு ஒரு துரும்பு கூட தூக்கி போடவில்லை. அப்படியே போட்டாலும் அவர்களுக்கென்று ஒரு சபிக்கப்பட்ட துறையைத்தான் ஒதுக்குவார்கள். 2 பிரதமர்களை தீர்மானித்த காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பொழுது அறநிலையத்துறையை கையில் பரமேஸ்வரன் கையில் கொடுத்து அழகு பார்த்தார். ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவரை அமைச்சர் ஆக்கும் பொழுது சமூக நலத்துறை என்று அவர் துறையை ஒதுக்கி, இல்லாட்டால் ஆதி திராவிட நலத்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கி அந்த துறைக்கு அவர்களை மந்திரி ஆக்குவார்கள். எங்கள் தலைவர் இன்றைக்கு அரக்கோணத்தில் வெற்றி பெற்றிருக்கிற அவருக்கு கூட்டுறவுத்துறையை இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறார். கூட்டுறவுத்துறைக்கு இன்றைக்கி அவர் அமைச்சர். அவரை இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆளுநர் மாளிகையே ஒரு அலங்கார மாளிகை மாதிரி என் கண்ணுக்கு தெரிந்தது. ஒரு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை காலம் தந்ததா என்பதை விட காலத்தை வென்ற தலைவன் விஜய் தந்தாரா என்று நானே கொஞ்சம் மலைத்து போனேன். எல் முருகன் ஏற்கனவே மத்திய மந்திரியாக இருக்கிற ஒரு தொங்கு சதை. அது அவருக்கு தமிழ்நாட்டில் அமைச்சராகணும், தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசை. வரலாற்று சிறப்பு மிகுந்த திருத்தலம் அவிநாசி. முதலையின் வாயில் சிக்கிய குழந்தையை மீட்பதற்கு ஆளாள சுந்தரர் பாடல் பாடி குழந்தையை மீட்ட இடம் அவிநாசி. அந்த அவிநாசி தொகுதியில் முருகன் என்கிற மத்திய அமைச்சரை வீழ்த்தி காட்டி ஒரு சாதாரண தங்கச்சி கமலி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த ஆச்சரியத்தை விஜயை தவிர இன்னொரு தலைவர் செய்ய முடியாது. திமுக மந்திரி சபையை பார்த்தால் எப்பொழுதும் ஒரு கழுத்து வரை கொளுத்த துரைமுருகன், எப்பொழுதும் இந்த நாட்டில் அடாவடித்தனமாக பேசுகிற ஒரு நேரு, எப்பொழுதும் யாரையும் மதிக்காது நிர்த்தாட்சியமாக பேசுகிற ஒரு ஐ பெரியசாமி, தொடர்ந்து மந்திரி சபையில் இடம் பிடிக்கின்ற ஒரு அர சக்கரபாணி என்று பார்த்து 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 நரகத்திற்கு போனால் கூட வெயிட்டிங் லிஸ்டில் இருப்பவர்கள் தொடர்ந்து மந்திரி சபையில் இடம்பெற்றார்கள். இன்றைக்கு பூத்து வருகிற புதிய தலைமுறையில் காலம் காலமாக அழுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஒரு 8 பேருக்கு இன்றைக்கு அரசாங்க கொடி கட்டி தேசிய கொடி கட்டிய காரில் பவனி வரப்போகிறார்கள். இதுவரைக்கும் 4 பெண் அமைச்சர்கள் இருந்த மந்திரி சபை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தலைவர் விஜய் அவர்களுடைய மந்திரி சபை தான். அதனால தான் நான் கேட்டேன். இந்த மாதிரி 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. அதேமாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் கூட 7 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி துணை சபாநாயகர் சேர்த்து 8 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. இல்லை, 60 வேட்பாளர்களில் 26 பேர் அவர்கள், 26 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. பொது தொகுதியில் நின்று 4 பேர் பட்டியலின மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு. அதை இன்றைக்கு எங்கள் தலைவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் காலத்திற்கு பிறகு தமிழ்நாடுல ஆட்சியில் பங்கேற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதே மாதிரி தான் நீங்கள் கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளை வலியுறுத்தினீங்க, கம்யூனிஸ்டுகளை வலியுறுத்தினீங்க, ஐயுஎம்எல்லை வலியுறுத்தினீங்க. இப்போ ஐயுஎம்எல் மட்டும்தான் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. நாளை கூட அதற்கான பதவியேற்பு விழா இருக்குது. பட் விடுதலை சிறுத்தைகள் தயக்கம் காட்டுவது ஏன் சார்? உங்கள் அமைச்சர்கள் இடம்பெறுவது எனக்கு ஒரு திருமாவளவனுடைய பேச்சு நடவடிக்கை இதிலேயும் ஒரு குழப்பம் கொஞ்ச நாளாக நிலை வருவதை நான் பார்க்கிறேன். தாவேக்காவுக்கு ஆதரவு தருவது என்று அவர் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு சித்திரஞ்சன் சாலைக்கு எதுக்கு போகணும்? ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இல்லை, ஏன் தாமதப்படுத்தணும்? ஆனால் அவங்க சொல்கிறாங்க கூட்டணி இன்னும் இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிய கம்யூனிஸ்டும் நாங்கள் எடுத்த முடிவைத்தான் விடுதலை சிறுத்தைகள் எடுப்பார்கள் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்ததற்கு பிறகு அந்த முடிவுக்கு முகம் தர வேண்டிய வேலையை செய்வதற்கு திருமாவளவன் தயங்குவதற்கு என்ன காரணம்? அவர் தான் பகிரங்கமாகவே சொல்லிட்டார். நாஞ்சில் சம்பத்தினுடைய கேள்வி அல்ல, நாட்டு மக்களின் கேள்வி இது. அவர் தான் பகிரங்கமாகவே அறிவிச்சிட்டார். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு மட்டும்தான் தருகிறோம், ஆனால் நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியிலே தொடர்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, திமுக கூட்டணியில் தொடர்கிற இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு உங்களைப் போல இன்றைக்கு தொடர்கிறவர்கள் அல்ல, 4 நூற்றாண்டு காலம்
1967 தொடர்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னைக்கு மந்திரி சபைக்கு வருது. உங்களுக்கு என்ன தயக்கம்ங்கிறது வெளிப்படையாக கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அதுவே தொல் திருமாவளவனுக்கு அவருடைய உயரத்தை குறைத்து விடக்கூடாதுங்கிற கவலை தான் எனக்கு. எதை சொன்னாலும் திட்பமாக சொல்லுகிறவர், எதை சொன்னாலும் தீர்க்கமாக சொல்லுகிறவர், எதை சொன்னாலும் திட்டவட்டமாக சொல்லுகிறவர், எதை சொன்னாலும் வெட்டொன்று துண்டு ரெண்டு என்று சொல்லுகிறவர். உங்களுக்கு ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இந்த தயக்கம் என்று எனக்கு புரியவில்லை. இப்பொழுது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவரோடு தொடர்பில் இருப்பதாகவும் அவர்தான் இந்த முயற்சிக்கு முகம் தந்ததாகவும் வருகிற செய்திகளை நான் தொலைக்காட்சியில் செய்தித்தாள்களில் பார்க்கிறேன். அதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்பதை விட எனக்கு ஆசையும் இல்லை தொடர்ந்து அதை பற்றி குறித்து பேசுவதற்கு. சரி சார், இப்போது இந்த தேர்தல் தோல்வி குறித்து தஞ்சாவூரில் முன்னாள் முதலமைச்சர் அதாவது திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நீங்கள் சிறு குழந்தைகளை பயன்படுத்தி இந்த தேர்தலை வெற்றி பெற்றதா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சமூக வலைத்தளங்களான குறிப்பாக இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி தான் நீங்கள் இந்த தேர்தலே ஜெயிச்சிருக்கீங்க, இது ஒரு நிரந்தரமான வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே. இல்லை, சிறு குழந்தைகள் மீது ஒரு வெளிச்சம் விழுவதை கூட ஸ்டாலினுக்கு தாங்க முடியலையா? நாஞ்சில் சம்பத்தை கேட்குறேன். என்னுடைய பேரன் மார்க்சிம் கார்கி 6ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் ஒரு பதிவு போட்டான், 1.5 கோடி பேர் பார்த்தார்கள். இந்த உலகம் சமூக வலைத்தளத்தின் இன்ஸ்டாகிராம் உலகம். இந்த உலகம் நவீன தொழில்நுட்பம் அரங்கேற்றி இருக்கிற ஆச்சரியம் இது. இதை தாவேக்கா பயன்படுத்தி கொண்டதென்றால் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுகிற கட்சி தாவேக்கா. நீ உடன்பிறப்போடு கூட ஒட்ட முடியாதவன், நீ எப்படி உலகத்தோடு ஒட்டுவாய்? நீ அதற்கென்று ஒரு அணியை வைத்திருக்கிறாய். என் அணிக்கு தலைமை தாங்குகிறவர் டிஆர்பி ராஜா. நாஞ்சில் சம்பத் 7 ஆண்டு காலம் திமுகவை ஆதரித்து நான் பேசியிருக்கிறேன். உரத்த குரல் எடுத்து பேசியிருக்கிறேன். வான மதுரம் முழங்கி இருக்கிறேன். திமுகவை நியாயப்படுத்தி நான் பேசிய பேச்சுக்களை ஒரு நாள் திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்பம் அணியில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒளிபரப்பி இருப்பீர்களா? எனக்கு அந்த கவலை நீண்ட நாளாகவே இருந்தது. டிஆர்பி ராஜாவிடம் நேரடியாக கேட்டுவிட்டால் என்று கூட நான் யோசித்ததுண்டு. அவர்களுக்கு இருட்டடிப்பு செய்வது, இன்னொருவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்ளாதது திமுகவினுடைய குணம். அந்த குணத்தை ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்ஸ்டாகிராம் என்னது தாவேக்கா கிராமா? இல்லையே, எல்லாரும் பயன்படுத்தலாமே. உனக்கு பயன்படுத்த தெரியலைங்கிறத விட பயன்படுத்துவரை பார்த்து இந்த இந்த பொறாமை எதுக்கு உனக்கு? பொறாமை. இன்ஸ்டாகிராமை நாஞ்சில் சம்பத்து பேசுகிறேங்க, தொண்டாமுத்தூரில் பேசுகிறேன். நான் தொண்டாமுத்தூரில் பேசுனதை இரவு 8:30 மணிக்கு பேசுகிறத நான் விடிய காலை அடுத்த நாள் 8:30 மணிக்கு பார்க்கும் பொழுது 3 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. ஸ்டாலின் பேசுகிறத 90 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஓ, ஸ்டாலினோட நீங்கள்? ஆமாம், நான் தான் நியாயமாக முதலமைச்சராக இருக்கணும். ஆச்சரியமாக இருக்கேன். ஆமாம், எனக்கு என் பேச்ச 3 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராம் முதலமைச்சர்னு ஒரு போஸ்ட் போட்டுருவோம். ஆமாம், ஒன்று யாரும் பார்க்கல சார். ஏன்னா உனக்கு எதை பேசணுங்கிற விவரமே தெரியாது. இப்படி ஒரு மலிவான பிரச்சாரத்தை எப்படி ஸ்டாலின் செய்வதற்கு மனம் வந்தது? நீ ஏன் தோற்று போனா என்பதற்கான காரணத்தை ஒரு 36 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்கிறியே. நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், புழு கூட நெளியும். இந்த குழு எதுவும் செய்ய முடியாது. அதான் ஒரு விமர்சனமே வந்திருக்க, கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு. ஆமாம், எதுக்கு கண்ணாடி? உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இது உண்மை. நீ உழைக்கிற தோழர்களுக்கு நீ முடிசூட்டி பார்க்க விரும்பலை. அந்த கட்சியில் காலமாக உழைத்தவன் கண்ணீர் சிந்திட்டு இருக்கான். நீ அந்த கட்சியில் யாருக்கு நீ வாழ்வு கொடுத்த, வசதி கொடுத்த? ஆகாஷ், அவன் யார்? அவன் இந்த நாட்டில் உதயநிதியோடு உறவாடுகிறவர்கள், உதயநிதிக்கு உரிமையோடு பழகுகிறவர்களுக்கு தான் வாழ்வும் வசதியும் கிடைச்சது. திமுகவுக்கு காலமாக உழைத்தவனுக்கு பதவி கிடைச்சா?
இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுத்துருக்காங்களே. கொடுக்கலாமா? ஏன் அது நாஞ்சில் குடும்பத்துல- சம்பத்தை கேட்குறேன். 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர். என்னை கேட்டால் அவர் ஒரு பரதனுக்கு நிகரான பாத்திரம் தமிழ்நாட்டு அரசியல்ல. அவர் இப்பதானே கட்சிக்கு வந்திருக்கிறார். இல்லை அவர் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவரை எதிர்க்கட்சி தலைவராக்கி இருக்க வேண்டாமா? 1986 ஆத்தூர் யூனியன் சேர்மன் ஐ பெரியசாமி, 1989 2026 வரை இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர். பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் பிறந்த பட்டிவீரன்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற வத்தலக்குண்டில் அவருடைய கொடி அன்றும் பறக்கிறது, இன்றும் பறக்கிறது. அவரை ஆக்கியிருக்க வேண்டாமா? ஒரு ரெட்டியார் சமூகத்தில் பிறந்து கள்ளர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் அரசியல் செய்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் அண்ணன் கே.என். நேரு. இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுக்கு தலைநகர் டெல்லி சென்று அந்த திட்டத்தை தயாரிப்பதற்கு முகம் தந்தவனும் முடிவெடுத்தவனும் கே.என். நேரு. 1989 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த முடிவை அவர் எடுத்தார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு கே.என். நேரு அடாவடி அரசியல் செய்கிறவர் தான். அவரை நீ எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருக்க வேண்டாமா? தொடர்ந்து ஒட்டன்சத்திரத்தில் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து அவர்தான் வெற்றி. சக்கரபாணியை தாண்டி ஒட்டஞ்சத்திரத்தில் எந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாதுன்னு வச்சிருக்கிறாரே. சக்கரபாணி ஒரு சரித்திரம் படித்திருக்கிறாரு. அவரை நீ எதிர்க்கட்சி தலைவராக்கி இருக்க வேண்டாமா? நீங்க சிறிது நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது தான் சொன்னீங்க, நரகத்துல போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தா கூட இவங்கள தான் அமைச்சராக்குவாங்க, பதவி கொடுப்பாங்க சொன்னீங்க. ஆமா, இப்போ அவங்க கட்சியில அவங்க யாரையும் எதிர்க்கட்சி ஆகிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன வருத்தம்? நான் கேட்கிற அசம்பிளியா இருக்க வேண்டாமாங்க? எதிர்க்கட்சியாக கொண்டு செல்வதற்கான தகுதி உதயநிதிக்கு இருக்கிறதா? ராவணன் கீழே விழுந்து கிடப்பான், கம்பன் அப்பொழுது பேசுவான். உனக்கு சரியான எதிர்க்கட்சி இல்லை, அதனால தான் உனக்கு வீழ்ச்சி வந்தது. அடுக்கு மீது அடாது இது என் அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லைன்னு கம்பன் பேசுவான். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற இலக்கணம் உனக்கு இருக்கா? நீ சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கணக்கே நீ தூங்கி விழுகிறியே. உங்களுக்கு நல்லதானே? என்னது அவர் தூங்கிட்டார்? ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தூங்கலாமா? கருத்திருமைன்னு ஒருத்தன் இருந்தாங்க. அண்ணா முதலமைச்சர், கருத்திருமை எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ். அவரு அந்த கருத்திருமனுக்கு கோவை கம்பர்னு பேரு. அந்த கருத்திருமன் கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டை சொல்லி அதற்கு 4 மணி நேரம் விளக்கம் கொடுக்கிற ஆற்றலாளன் கோவை கம்பன் கருத்திருமன். அந்த கருத்திருமன் இருந்த இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாடோடு சேர்க்க விடுதலை போராட்டத்தை மார்ஷல் நேசமணி தொடங்கிய பொழுது அவருக்கு வலதுகரமாக இருந்த மகத்தான தலைவன் பொன்னப்ப நாடார் இருந்த இடம் அந்த இடம். இன்னும் சொல்ல போனா கலைஞர் அலங்கரித்த இடம் அந்த இடம். மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய தூக்கத்தை கெடுத்தவர் கலைஞர். இன்னும் சொல்ல போனால் ஆணாக பிறந்த தமிழனை பேராசிரியர் அலங்கரித்த இடம் அந்த இடம். அந்த இடத்தை கொண்டு போய் நீ இன்னைக்கு உதயநிதிட்ட கொடுத்துருக்கிறதே. இவன் கன்னி பேச்சிலேயே சோபாவை பற்றி பேசுறானே, புஷ்பாவை பத்தி பேசுறாப்ல. புஷ்பாவை பற்றி பேசுற. என்ன பேசி இருக்கணும்? நீ 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறே, கொடுக்க முடியுமா? எப்படி கொடுப்பேனாவது எனக்கு சொல்லுவீங்களா? மேற்காசிய போர்ல இன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரை கிடைக்காம பாதி ஹோட்டலை நடத்தி கொண்டிருந்த ஏழைகள் இன்னைக்கு கடையை மூடிட்டான். நீ எப்படி கொடுப்பேன்னு கேட்டிருக்க வேண்டாமா? இனிமேல் கேட்பாரு. கேட்க முடியாது. அவன் பேப்பரே படிக்காதவன். தினசரி பேப்பர் படிக்கணும் இல்லைங்க? ஆமா, அது கூட படிக்க மாட்டான். அது எதுக்கு பேப்பர் அவன் படிக்கணும்? இதுவரைக்கும் சூரியன் உதிச்சதே, ஐபேட் வச்சிருக்காரு, ஐபேட்லயே நியூஸ் அவன் பார்த்து. இதுவரைக்கும் சூரியன் உதிச்சதே பார்த்தது இல்லைங்க. கட்சி பேரே சூரியன். அது அவன் சூரியன் உதிக்கதை பார்க்க மாட்டான். உதய சூரியன் உதிக்க போது பாருங்க, அதனாலதான் சொல்றாங்க. அதனாலதான் சூரியன் மறையும் வரை வாக்களித்தார்கள். அப்படி இப்ப சொல்றாங்க, இன்னும் 4 மாசத்துல சூரியன் உதித்தே தீரும் அப்படிங்கிறாங்களே. எங்கேயா? தலைமைச் செயலகத்துல சூரியன் உதித்தே தீரும்ங்கிறாங்களே. இங்க பாருங்க, 25 ஆண்டு கால அரசியல் விஜய் கையில. இப்படி சொல்லிட்டா 10 நாள் கூட ஆகல சார், இன்னும் திமுக ஆட்சி தான் தொடர்ற மாதிரி தோணுது அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்றாங்க? இந்த ஒரு திருவாரூர் பக்கத்துல ஒரு செய்தியாளரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க.
நடு கன்னியாகுமரி உங்கள் ஊர் தான் நாகர்கோவிலில் மீன் மார்க்கெட்டில் ஓட ஓட விட்டுறாங்க. அதுதான் கண்ணுக்கு தெரியுதா? 717 கடை மூடினது தெரியலையா? 500 தான் மூடிருக்கேங்கிறாங்களே. வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் இருக்கிற இடத்துல 717 கடைகள் மூடியிருக்க தெரியலையா? விவசாயிகள் வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி இன்னைக்கு எங்கள் தலைவர் அறிவிச்சிருக்காரே, அது தெரியலையா? இந்த நாட்டில் ஒரு பெண்களுக்காக ஒரு படை, சிங்கப்படை நிறுவனி சொல்லி பவானிஸ்வரங்கிற அம்மையாரை நியமிச்சிருப்பது கண்ணுக்கு தெரியலையா? ஆட்சி தொடங்கி 10-15 நாள் ஆயிடுத்து. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இப்போ புது அமைச்சர்களாக நியமிச்சிட்டீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பணிகள் என்னவா இருக்கும் சார்? அடுத்த கட்ட பணி அடுத்த ஜூன் மாதம் கொடுக்குற கூட்டம் ஆளுநர் உரையோடு தொடங்கணும். நிதிநிலை அறிக்கை வெளியிடணும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வருவாய் ஆதாரங்களை திரட்டணும். ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருந்து நாங்கள் அறிவித்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசினுடைய உதவியை நாங்கள் நாடணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு போதையில்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்கிற கனவை நனவாக்குவதற்கு என்ன செய்யலான்னு யோசிக்கணும். இப்படி நிறைய வேலை இருக்குது, மளமளன்னு வேலை இருக்குது. எல்லாவற்றிலையும் செய்வதில் ஒரு மிகுந்த ஆர்வமான ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு நன்றாக படிக்கிற மாணவன் பள்ளிக்கு வருவதைப் போல டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கோட்டைக்கு வர்றாரு. நாடே ஆச்சரியமாக பார்க்கிறது. திமுக ஆட்சியில் இதெல்லாம் சாத்தியம் அப்படி தான் சொல்கிறாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். சொல்கிறாரு இது நடக்கிறது திமுக ஆட்சி தான், எங்களுடைய திட்டங்கள் தொடர வரைக்கும் இது நாங்கள் திமுக ஆட்சியில் சொல்லுவோம் அப்படின்னு. எங்கள் திட்டங்கள் தொடர வேண்டும்னு ஸ்டாலின் எங்கள் தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டார். சரி, நல்ல திட்டங்கள் தொடரும்னு சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டார். சரி, ஸ்டாலினே அவருடைய வீட்டில் போய் பார்த்துட்டார். நேற்றைக்கு அயோத்தியதாச பண்டிதர், அப்படி ஒரு பண்டிதர் இருக்கிறதே ஸ்டாலினுக்கு தெரியாது. அயோத்திதாச பண்டிதர் சிலை காந்தி சதுக்கத்தில் இருக்கு. திராவிட ரத்தினம் என்று பெயர் பெற்றவர். தந்தை பெரியாருடைய பயணத்திற்கு ஒரு வாசலை திறந்து வைத்தவர். அவருடைய நினைவிடத்திற்கு, அவருடைய சிலைக்கு போய் எங்கள் தலைவர் அமைச்சரோடு போய் மலரஞ்சலி செலுத்தினார். அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் கேள்விப்பட்டு அப்படி ஒரு ஆள் இருக்காரான்னு சொல்லி ஸ்டாலினும் போனார். அதனால் ஒரு பண்பாட்டு மீட்சிக்கான பயணம் விஜயின் பயணம். எங்கள் பயணத்தை தொடர வேண்டிய நிலைமைக்கு திமுக இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சி நடக்காது இனி. சார், பதவியேற்கிற அன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னாங்க, நிதிநிலை ரொம்ப அதில் பார்த்ததுக்கு கஜானா ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, நான் விரைவில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படின்னார். இந்த ஜூன் மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கணும், இன்னும் அந்த வெள்ளை அறிக்கை இன்னும் வந்த பாடு இல்லையே சார்? சட்டமன்றத்தில் தான் அறிவிக்கணும். எல்லாம் இந்த நிதி ஆதாரங்கள்லாம் எப்படி பண்ண போகிறீங்க சார்? திரட்டலாமே, எங்கே ஓட்டு இருக்குன்னு அதை அடைக்கணும். இவனுக்கு எப்படி இத்தனாயிரம் கோடி வந்துச்சு? கடல் கடந்த நாட்டில் இப்படி முதலீடுகளை கொண்டு போய் குவிச்சாங்க. இதையெல்லாம் அந்த வழிகளை கண்டுபிடிச்சிட்டா நிதி ஆதாரம் இன்னொரு வாசல் வழியாக நமக்கு வந்துடும். எப்பொழுது ஓட்டை அடைக்கிறோமோ அப்பொழுதே நமக்கு நிதி ஆதாரம் வருவதற்கான ஒரு சூழல் கனியும். அதை எங்கள் தலைவர் எப்படி செய்கிறாருங்கிறத நீங்கள் போக போக பார்த்துக்கிடுவீங்க. மரிய வில்சன் அவர் தான் நிதி அமைச்சராக இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் அதற்கு தகுதியான ஆளாக இருப்பாரா? இல்லை, அண்ணன் செங்கோட்டையனை அறிவித்தாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடம் இருந்துச்சு. ஏன்னா நிதி மேலாண்மையில் அதுக்கு ஞானம் வேணும். ரெண்டாவது, ஐஏஎஸ் அதிகாரிகளோடு விவாதிக்கணும். உடவுடன் குறிப்பெடுத்து கொண்டு அதை தயாரிக்கணும். அது அண்ணன் செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். அவர் பெரிய ஆளுமை உள்ளவர்ங்கிறத விட 1000 பிறை கண்டவர் என்பதை விட, இப்போ நீங்கள் என்னகிட்ட கொண்டு போய் திடீர்னு சொல்லி நீங்கள் போய் மில்டனை பற்றி பேசுனா என்னால் மில்டனை பேச முடியாது. ஏன்னா மில்டனை தெரியுமே தவிர த பேரடைஸ் லாஸ்ட் என்று சொல்லக்கூடிய காவியத்தை கண்ணிழந்த நிலையில் எழுதினான் மில்டன்னு தெரியுமே தவிர மில்டனை பற்றி பேசுனா எனக்கு பேச முடியாது. இளங்கோவடிகளை பற்றி பேசுனா நான் பேசிடுவேன். அது மாதிரி அண்ணனுக்கு அந்நியமான துறைன்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணோட எங்கள் தலைவரை ஃபீல் பண்ணியிருக்காங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய கல்வியாளர் மரிய வில்சன்.
டாக்டரேட் பட்டம் பெற்றவர், நல்ல தீர்க்க தரிசனமான பார்வை உள்ளவர். அவர் கையில் நிதித்துறை கொடுத்திருப்பது அது கலைஞர்கிட்ட இருந்துச்சு அந்த துறை, பேராசிரியர்கிட்ட இருந்துச்சு அந்த துறை, பண்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கிட்ட இருந்தது அந்த துறை. தங்கம் தென்னரசு வைத்திருந்தார். அந்த துறையை இன்னைக்கு பொருத்தமாக அலங்கரிப்பதற்கு தகுதியானவர் டாக்டர் மரிய வில்சன் என்பதை நிதிநிலை அறிக்கையிலே அவர் வெளிப்படுத்துவார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் ஒரு அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு, தூய சக்தின்னு சொல்லி வந்தாங்க, இன்னைக்கு துஷ்ட சக்தியாக மாறி போயிட்டாங்க. அதிமுக உனக்கு துஷ்டம் தான். நாங்கள் இல்லை, அவர் முதியோர் அதிமுகன்னு ஒன்று தொடங்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதில் அவர் போர்வாள்னு ஒரு பத்திரிகை தொடங்கியிருக்காங்க. நீங்கள் முதியோர் போர்வாள் பத்திரிகை யார் வச்சுருந்தா தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே, சொல்லுங்க, சொன்னால. அந்த பத்திரிகையை நடத்த விடக்கூடாது, ஏன்னா அதை வச்சுருந்தது சிபி சிட்டர்ஸ். அந்த உரிமை அவருக்கு யார் கொடுத்தான்னு எனக்கு தெரியலை. அவர் போர் செய்யவும் தகுதி இல்லாதவன், வாழ் ஏந்துவதற்கும் தகுதி இல்லாதவன். ஒரு தலையங்க எழுத தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு? அது ஆசிரியர் எழுதிட்டு போகிறாரு. இப்போ அவருக்கு கையில் இருந்து அதிமுக கை நழுவி இன்னொரு இடத்துக்கு போகிறது. நான் திருப்பி 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 தமிழ்நாட்டில் 5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், அறமற்ற அரசியல் செய்கிறவனுக்கு அந்த அரசியலுக்கு ஆயுள் குறைவு. இதில் இளங்கோவடிகள் சொல்கிறார், அறமற்ற அரசியல் செய்கிறவனு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆவதுவும் அப்படின்னு இளங்கோ சொன்னார். அது சீக்கிரம் எடப்பாடிக்கு கிடச்சிரும். ஆனால் உங்களை நம்பி வந்தவங்களுக்கும் நீங்கள் சீட்டு கொடுக்கலையே. அதாவது 25 பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதிமுகவிலிருந்து எடப்பாடியை எதிர்த்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க 25 பேர். இன்று அமைச்சரவை பட்டியல் அவங்க இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அவங்க நீங்கள் எதிர்பார்த்தா நாங்கள் கொடுக்கணுமா? அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. எதிர்பார்க்காம சோபாலாம் அனுப்பிச்சிங்களாமே. என்ன சோபா அனுப்புறது? அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொன்னார் சோபா அரசியல் பற்றி. சோபா அரசியல் பற்றி அவன் சொன்னதை விடுங்க. இந்த இது ஆண்டாள் பிரியதரிசின்னு ஒருத்தி இருக்காள, பேச்சாளர். ஆமாம், பேச்சாளர்னு சொல்லுவாங்க. அவள் முரசில் ஒரு கவிதை எழுதியிருக்கா சோபாவை பற்றி. முதல்ல அவள் கவிஞரே கிடையாது. கவிஞர்னா ஏதாவது சூடாக சொல்லணும், உணர்ச்சி மயமானது தான் கவிதை. ஸ்பான்டேனியஸாக வருகிற பேர் தான் கவிதை, உள்ளத்தில் இருப்பது தான் கவிதை. இந்த அம்மாவை யார் எழுத சொன்னாங்கன்னு தெரியல. முரசொலிக்கு ஒரு அரிப்பு, அவளை கூப்பிட்டு இதுவரைக்கும் அவளை கண்டுக்கிடலை. தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு நாள் ஆண்டாள் பிரியதரிசி பேசினாள்னு இல்லை. வள்ளியூரில் 4 கோடிக்கு பங்களா கட்டுறான் ஒரு நாதி இல்லாத பையன். அது யார் சார்? நாதி இல்லாதவன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்னமோ ஒரு அண்டா அவனுக்கு பேர், அந்த செம்பு அண்டால். ஆமாம் ஆமாம், அவன் கட்டுறான். அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, கோவை வானொலியில் டைரக்டராங்க இந்த அம்மா. ஒரு கூட்டம் கொடுக்கல. திமுகவில் இந்த தடவை பேச்சாளர்கள் யாருன்னா ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, அண்டா. வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அப்போ கூட நிறைய விமர்சனம் வந்துச்சு. திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை தேர்தல் நெருக்கத்தில் திமுகவினர் விட்டது ஒரு மாபெரும் தவறு அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் வந்துச்சு. நீங்கள் இருந்திருந்துன்னா இன்னைக்கு இல்லை என்ன உங்கள் பின்னி எடுத்திருப்பீங்களா? பயன்படுத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சார். சட்டப்பேரவையில் நேர் எதிராக உட்காந்துருக்காங்க. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும், இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. எப்படி சார் போகும் இந்த சட்டசபை? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரத்தோடு பேசணும், அது ரொம்ப முக்கியம். ஆதாரங்களை திரட்டுறதுக்கு அறிவு வேணும். அது அவருக்கு இருக்குன்னு நான் நம்பலை. எந்த செய்திக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். வெளிநடப்பு செய்வதுங்கிற ஒரு கலாச்சாரம் எடப்பாடி தொடங்கி வச்சிருக்கார். திமுக முதல் நாளிலேயே வெளிநடப்பு செய்திருக்கிறது. நீங்கள் நடுநிலை வகித்திருக்கலாம்.
இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிற இடத்தில் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சபையில் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் முதல் நாளே வெளிநடப்பு செய்ததன் மூலம் நீங்கள் இன்னும் வெளிநடப்பு தான் செய்வீர்கள். மக்கள் உங்களை வெளியேற்றியது நியாயம் என்று நம்பக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள்னு தான் நம்புகிறேன். அதனால் தலைவர் விஜய் அவர்களுக்கு இது பெரிய சங்கடமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சட்டசபை ஆமாம், சிறப்பாகவே இருக்கும். சிறப்பாகவே இருக்கும். ஓகே சார், ஓகே சார். இப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி, உங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எங்கள் தலைவரும் அறிக்கை விட்டார். இந்த மந்திரி சபை பதவியேற்பு, இந்த ஆட்சி தொடங்கிய அந்த பயணத்தில் அது செய்யலைன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் தலைவர் அறிக்கை விட்டது மட்டும் இல்லை, அந்த வருத்தத்தை எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மக்களுக்கு நிலம் இருக்குது. இன்றைக்கி கேஸ் கிடைக்கல, அது சமையலுக்கு இந்த வர்த்தக சிலிண்டர்ம்பாங்கள்ல, அதுக்கு 4000 ரூபா கேட்குறாங்க இன்றைக்கி. பல கடைகளில் தோசை இல்லை, பல கடைகளில் ஆம்லேட் இல்லை. ஒரு நாடாளும் பிரதமர் எங்களையெல்லாம் சீக்கிரமாக இருங்க, ஆமாம், அது ஒரு பேச்சு, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. ஆனால் அவர் ஒரு ஊராக போகிறார். நீ போகிறதுனால யாருக்கு என்ன கிடச்சி? நீ எங்கேயே போய் விருது வாங்கிட்டு வர்றது? விமானத்திலே சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 86 நாடு போயிட்டார். உதவியாளர்கிட்ட கேட்டிருக்கார், நீ ஏதாவது நாடு இருக்கா போகிறதுக்குன்னு. அவன் சொல்லியிருக்கான், இன்னி சுடுகாடு தான் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்படி ஒரு உலகம் சுற்றுகிற பிரதமர் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதுனால இன்றைக்கி மணிப்பூரில் மீண்டும் கலவரம். இரட்டை எஞ்சன் ஆட்சி நடக்கிற எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கி பிரச்சனை. அதை சமாளிக்க தெரியாத ஒரு பிரைம் மினிஸ்டர் இதை கூர்மையாக விமர்சிக்கிற இடத்துல இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு சரியான இடத்தில் இன்றைக்கி எட்டி இருக்கிறார். இந்த விமர்சனம் மீண்டும் கூர்மைப்படுத்தும் பொழுது 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கிற தலைவனாக ராகுல் காந்தி மட்டுமல்ல, ஜோசப் விஜயும் இருப்பார் என்பதுதான் அரசியல். திமுக காணாமல் போகும். இப்போ வந்து தமிழ்நாடை தாண்டி ஆமாம், இந்தியா முழுவதும் தாவேக்கா இருக்கும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.